ஒரு பொண்ணு பெங்களூரில் இருக்குது, ஒரு பொண்ணு பையன் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. பையன் தான் இது லேஅவுட்டில் இருக்கிறா, அன்னூர் ரோட்டில். நான் சொல்லிட்டேன், நீ பார்த்துக்காதே, உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் தங்கம், வரமாட்டேன். எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, நான் எங்கே பழிச்சுக்கிறேன்னா கொடுக்க முடியாது, கோர்ட்டுக்கு போடு. முதலமைச்சர்கிட்ட போறியா போய்க்கோ, என் மந்திரிக்கிட்ட போய்க்கோ, என் கையில் ஒரு பைசா கொடுக்க முடியாது, வெளியே போ ஃபஸ்ட்டு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறேன், வீட்டுக்குள்ளே ஓட்டல. அங்கே மழை பெய்யுது, மழையிலே விட்டுட்டாங்க கண்டா வெளியவே. என்ன அம்மான்னு கூப்பிடுவே இல்லை உள்ள. எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுற தெரியுமா? ஹாஸ்டல்லாம் வேலை செய்கிறேன், படிக்க தெரியாது கண்டா, கூலி வேலை செஞ்சு துணிக்கு துவச்சி அப்படியெல்லாம் எவன் கஷ்டப்பட சொன்னேன், எவன் பெற்று போட சொன்ன குழந்தையன்னு கேட்குறேன் கண்ணா. அந்த பொண்ணு அதுக்கு மேலே பேசுகிற கண்ணா. ஏன் எங்கள் வீட்டுக்கார் பேப்பர் போடலையா, பால் போடலையா, அப்பெல்லாம் வாங்க வச்சுக்கு நல்லா இருக்குண்ணா காசு வந்து கேட்குறேன் கண்ணா. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் பையன் அவளுக்கு. ஒன்றும் இல்லை கண்ணு, எனக்கு பேரில் ஒன்றும் இல்லை கண்ணா. அந்த சிலிண்டரு, ஆதார் அட்டை இதுதான் இருக்குது, ரேஷன் கார்டு அதுதான் கண்ணு இருக்குது. எனக்குன்ட்டு ஒன்றுமே இல்லை. குழந்தைங்கன்னே நான் காப்பாற்றுறேன். கழுத்தில் இந்த கொலுசு 4.5 பவுன் யாராவது பிச்சுட்டு போகிறாங்க வயசானவன் சொல்லிட்டு இந்த அம்மா எடுத்து எனக்கு கொடுத்தா, அதுவும் நான் கொடுக்க மாட்டேன் கண்ணா. கடைசி காலத்தில் பார்த்துக்காம உங்களை போய் முதியோர்கள் சேர்த்து என்ன கேட்டா என்ன உதவி பண்ணணும்? எனக்கு ஒரு எந்த ஹோமில் உங்களை கொண்டு போய் சேர்த்துனாங்க? இது சுந்தராபுரத்தில் கண்ணா. எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் கண்ணா. மாதம் காசு தரேன்னா வேண்டாம், ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு சொல்லு, நான் பேங்க்கில் போட்டு வட்டி 3 வரைக்கும் இருந்துக்கிறேன். வேறு எதுவும் வேண்டாம். அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நான் செத்தா கூட அவங்க எடுக்கக்கூடாது, என்ன வேண்டாம். எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தேன் கண்ணா. எனக்கு படிக்க தெரியாது, கையெழுத்து மட்டும் போட்டு வந்தேன். இவங்க அப்படி நான் என்ன கண்ணா செய்ய முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் நான் போகவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை எழுதி கொடுத்துட்றேன். இது என்னது பிஎன்கே நகர், அன்னூர் ரோட்டில் ஜல்ஜி கம்பெனிக்கு எதிரில். என் பேர் ஜெயம்மா. உங்களை எப்போ கொண்டு போய் சேர்த்துனாங்க ஹோமில்? 4 மாதத்துக்கு முன்னால். எங்கே சொல்லுங்கள் கரெக்டாக? 4 மாதத்துக்கு முன்னாலே கண்ணா. 4 மாதத்துலேருந்து வீட்டுக்கே போகல. போன வாரம் இல்லை, 12 நாளுக்கு ஒரு வாட்டி, போன வாரம் ஒரு வாட்டி போனேன். போனதுக்கு அவங்க இப்படி செஞ்சாங்க. இல்லை வீட்டுக்கு வராத வெளியே போகணும். வந்தவங்களெல்லாம் நீங்கள் சொந்தமே கிடையாது, உங்களுக்கு எங்களுக்கு என்ன, நீங்கள் 3வது ஆள், உங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்குது? உங்ககிட்ட முன்னால் கொடுத்துட்டா திருப்பி நாளைக்கு வந்து கேட்பா. எங்க கூட இருந்து அவங்க சொந்தக்காரர் வந்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.